அழாத வள்ளியே, உடம்புக்கு ஆகாது. இங்க இருக்காங்க. ஏய் வள்ளி, அப்பச்சி வந்துட்டாங்க. அழுகாதம்மா, அழுகாத. என்னத்தோட எல்லாம் நான் கேள்விப்பட்டேன். தெய்வானை அப்படி நடந்துக்கிட்டதுக்கு காரணம் இருக்குமா. அவளுக்கு 18 வயசு ஆகிற பொழுது விநாயகமூர்த்தின்னு ஒருத்தனுக்கு நிச்சயமாயிருக்கு. கல்யாணத்துக்கு முத நாள் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். காரணம் தெய்வானியோட அப்பா கூத்தியா வச்சிருந்த விஷயம் அந்த குடும்பத்துக்கு அப்போ தான் தெரிய வந்திருக்கு. கூத்தியா வச்சிருக்கிற குடும்பத்தில் நான் பொண்ணு எடுக்க மாட்டேன் அப்படின்னு போயிட்டானா. அன்னைக்கு அவள் மனசில் ஏற்றிருக்கா, வசதி வந்தா வாய்ப்பு வந்தா 50 வயசு ஆனால் இந்த உலகத்தில் எல்லா ஆம்பளைகளும் கூத்தியா வச்சுப்பாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை. எனக்கு வசதி வந்ததுனால வாய்ப்பு வந்ததுனால அவளான்னு நினச்சிக்கிட்டேன். ஒரு உண்மையை உங்கள்ட்ட சொல்லட்டுமா? 10 வருஷம் ஆச்சு அவகிட்ட நான் பேசி, அவளை நான் தொட்டு, அவள் என் கழுத்தறுத்து கீழே போட்டாலும் அவன் மேலே எனக்கு கோவம் வராது, வரக்கூடாது. அந்த தேவதை என்கிட்ட வந்த பிறகுதான் இந்த வசதி வாய்ப்பு எல்லாமே எனக்கு ஏன் நிம்மதியை கெடுக்கிறதா நினைச்சுக்கிட்டு என் தெய்வான ஒரு நாள் கூட சந்தோஷமா இல்லை. அப்பேற்பட்டவ உன் கண்ணீருக்கு காரணமாயிட்டான். என் பொண்டாட்டி சார்பா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எதுக்கு நீங்க